டைம்லைன் அப்படின்ற ஒரு ஃபில்டரிங் ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்லைசர் அப்படின்ற ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் அண்ணன் தம்பி மாதிரி, அதனால ஃபுல்லாக பாருங்கள். எந்த இடத்துல நான் ஸ்லைசரை யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல டைம்லைனை யூஸ் பண்ணலான்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்க்குறது நல்லது. டைம்லைன் அப்படின்னா இந்த டேட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்ஷன் தான் டைம்லைன், சரியா? இந்த பிவட் டேபிளுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போயிட்டு நீங்கள் டைம்லைனை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும், ஆர் பிவட் டேபிள் அனலைஸ்குள்ளே போயிட்டு டைம்லைனை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் டைம்லைன் ஒர்க் ஆகும். இப்போ செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். ஸோ டைம்லைன் நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இதுதான் டைம்லைன். இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் பிவட் டேபிளுடைய ஃபில்டரை இங்கேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இருக்கும். இந்த மந்த்தை நான் கிளிக் பண்ணி இயர்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்க. ஒரு இயரும் இந்த இடத்துல தெரியுது. இப்போ அந்த இயர்ஸை நான் செலக்ட் பண்ணி இதை அழகாக ஃபில்டர் பண்ண முடியும். நான் 2003 மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 3ல் உள்ள டேட்டா மட்டும் இந்த இடத்துல தெரியுது. இந்த செலெக்ஷன் அப்படியே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 3லேருந்து 7 வரைக்கும் டேட்டா வேணும். ஸோ ஃபில்டர் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் நடக்குது. ஸோ பேசிக்லி ஸ்லைசரும் சரி டைம்லைனும் சரி ஃபில்டர் பண்ணுறதுக்கான டூல் தான். பட் அதோடைய விஷுவல் ரெப்ரசன்டேஷன் மாறுது. ஒரு டேட்டா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டைம்லைன் யூஸ் பண்ணி அந்த டேட் ரிலேட்டட் டேட்டாவை ட்ரில் டவுன் பண்ணி ஆர் ஃபில்டர் டவுன் பண்ணிக்க முடியும். நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்லாம் வருதுன்னா ஸ்லைசரே உங்களுக்கு போதும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கலாம். ப்ராக்டிஸ் ஃபைலும் டவுன்லோடபிள் லொக்கேஷனில் கொடுத்துருன்றதுனால டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தர்றதுக்கு அந்த ப்ராக்டிஸ் ஃபைல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். See you in the next video. Thanks for watching.